இளங்காத்து வீசுதே தச போல பேசுதே பழையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே மேகமும் துணி பேசுதா இது தெரியாத. When I came back home after the amputation, I didn't expect to like come back or what. I didn't know. First time amputation. Never did it before, right? So அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ when I came back home, என்ன செய்யறதுன்னு தெரில, என்ன பேசுறதுன்னு தெரில, என்ன நோ ஐடியா, blank slate. லைக் பிஃபோர் ஆக்சிடென்ட் வந்து டிஜியாக இருந்தேன், ஸ்டாண்டப் காமெடி செஞ்சுக்கிருந்தேன், ஷோ செஞ்சுக்கிருந்தேன். பின்ன இப்போனுங்கிட்ட வந்து ப்ரைவேட் ஷோஸ், வெட்டிங்ஸ், ஹோட்டல், நியூ இயர் ஈவ் இன்னமும் பிஸியாகவே இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு லோரி மோதி கால் பண்ணோன்னே அந்த அந்த ஆகஸ்ட்லேருந்து அது டிசம்பர் வரைக்கும் லைக் தடுப்படுமன் எங்க என்ன செய்யறது, எப்படி நடந்துச்சு, யார் நடந்துச்சு, பிளாங்க் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாலும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நிலையில இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்க வீட்டுக்கு, ஸ்டாண்டப் காமெடியன், அவங்க பேர் அருள். அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது மதர்கிட்ட பேசி